அனைவருக்கும் வணக்கம். நான் சிவராஜா, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய உத்தியோகபூர்வ தமிழ் அறிவிப்பாளர். எங்களுடைய நாட்டின் இளைஞர்களின் அபிவிருத்திக்காக எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படவிருக்கின்ற வேலைத்திட்டங்களில் முக்கிய வேலைத்திட்டமாக எதிர்வரும் மே மாதம் 23ஆம் தேதி நடாத்தப்படவிருக்கின்ற தேசிய இளைஞர் தினம் தொடர்பான விடயங்களோடு நாங்கள் இன்று இந்த ஊடக சந்திப்பிலே இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 1999ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதியை எங்களுடைய நாட்டின் இளைஞர்களுக்கான தினமாக, தேசிய இளைஞர் தினமாக பிரகடனப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே அந்த தினத்தினை இந்த வருடமும் 2026ஆம் ஆண்டு கொண்டாடும் வகையிலே நாட்டின் அனைத்து இளைஞர்களுக்கும் அதனை சென்றடையும் வகையில் பிரயோசனமான ஒரு தலைப்பின் கீழ் இதனை நாங்கள் கொண்டாடுவதற்கு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் தீர்மானித்திருக்கிறது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இந்த நாட்டின் இளைஞர்களின் தாய் வீடு. ஆகவே இந்த தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்லும் செய்தியாக இந்த வருடம் இந்நாட்டின் முழு நாடும் ஒன்றாக என்ற தொனிப்பொருளின் கீழ் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக சே நோ என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த வருடம் போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தினை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நாட்டின் சகல பாகங்களிலும், குறிப்பாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய நிர்வாக மாவட்டங்களாகிய 26 மாவட்டங்களையும் பிரதிநிதிப்படுத்துகின்ற 26 மாவட்டங்களில் பிரதேச சம்மேளனங்களை, தேசிய சம்மேளனங்களை மற்றும் அந்த மாவட்டங்களின் மாவட்ட சம்மேளனத்தினை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் 250 பேரை பிரதிநிதிப்படுத்தி இந்த வேலைத்திட்டம் நாடு முழுவதும் எடுத்து செல்ல காத்திருக்கின்றது. ஆகவே இந்த வேலைத்திட்டத்தின் மூலமாக போதைப் பொருளுக்கு எதிராக செயற்படக்கூடிய, அதனை கட்டுப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை இளைஞர்கள் மத்தியிலும் எங்கள் நாட்டின் பொதுமக்கள் சார்பாக அதனை கொண்டு செல்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வேலைத்திட்டத்திலே பதாதைகள் மூலமாக, துண்டு பிரசங்கங்கள் மூலமாக, வீதி நாடகங்கள் மூலமாக மற்றும் போஸ்டர்கள், பேனர்கள் மூலமாக இதனை எடுத்து செல்வதற்கு நாங்கள் இதனை எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே இதனை எங்கள் நாட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் இப்பொழுது தங்களுடைய பிள்ளைகளை வெளியில் அனுப்பிவிட்டு வேணைய கல்வி, ஏனைய விடயங்களை ஈடுபடுத்துவதற்கு கூட பயந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காரணம், நாட்டின் வியாபித்து போயிருக்கின்ற, மெலிந்து போயிருக்கின்ற இந்த போதைப்பொருள் பாவனை காரணமாகவே. ஆகவே இந்த நிலைமையினை மாற்றி எதிர்காலத்தின் சுகமான, ஆரோக்கியமான இளைஞர் பரம்பரை ஒன்றினை உருவாக்குவதற்காக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் உருவாக்கியிருக்கின்ற இந்த சே நோ வேலைத்திட்டத்தின் மூலமாக எதிர்காலத்திலே இளைஞர்கள் மூலமாக போதைப் பொருள் பாவனையினை குறைப்பது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் காணப்படுகின்ற ஏனைய ஆரோக்கியமான ஏனைய செயற்பாடுகளை விருத்தி செய்வதற்கான வேலைத்திட்டமாகவும் இதனை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். ஆகவே இந்த வேலைத்திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு இளைஞர் கழகத்திலிருந்தும் இளைஞர் கழக பிரதிநிதிகள், கிராம சேவகர் பிரதேசத்திலிருந்தும் இணைய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு பிரதேசத்தில் 250 இளைஞர் யுவதிகள் இதிலே பங்கு பெறவிருக்கின்றார்கள். ஆகவே உங்கள் அனைவருடைய பங்கு பற்றலுடன் எதிர்வரும் மே மாதம் 23ஆம் தேதி நாடு பூராகவும் சே நோ வேலைத்திட்டம் செயற்படுத்தப்பட காத்திருக்கிறது.